நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, தர்மியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஒரு நாளை எங்கள் வாழ்விலே கூட்டி சேர்த்த கிருபைக்காகவும், ஆண்டவரை இம்மட்டுமாக எங்களை நினைத்தருளை எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். அதிகாலமே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற நம்முடைய வேத வாக்கின்படியே 2024 ஆண்டினுடைய 3வது ஓய்வு நாளிலே நீர் வாசம் செய்கின்ற இந்த பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசித்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை புகழ்ந்து பாடவும் உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் ஜெபத்தோடு கூட பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். தூய ஆவியானவரே, துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் எங்கள் மத்தியிலே அசைபாடும், எங்கள் குறைகளை குற்றங்களை எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். வந்தமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொண்டிருக்கின்றவர்களுமாய் அழைத்து வாரும். ஒருமனப்பட்டவர்களாக உம்மை ஆராதிக்க அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 16ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலைகளிலே 16வது பாமாலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே நம்மையும் இந்த ஆராதனையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு விசுவாசத்தோடு பக்தியோடு ஆராதனையிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 19ஆம் பக்கத்தில் இருக்கின்ற திருவிருந்து ஆராதனை முறை. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும்
உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் செபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். 17ஆம் பக்கம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள. 20ஆம் பக்கம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய வசனத்தையும் சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கின்றோம். உத்தம விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நாம் யாவரும் முழங்காலிலே நின்று நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும் வண்ணமாக நம்மை சோதித்து பார்ப்போம். தேவனுக்கு விரோதமாகும், விசுவாசிகளுக்கு விரோதமாகும், நம்மோடு கூட வாழுகின்ற அயலகத்தாருக்கு விரோதமாகவும் செய்த பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலி அவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இறுக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் எழுந்து நிற்க இந்த நாளுக்குரிய சங்கீதம் மாறி மாறி வாசிக்கப்படும். மாறி மாறி வாசிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 67, Psalm 67. தேவனே, பூமியில் உள்ள உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ள உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சேர்ந்து சொல்லுவோம். தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். சதா காலங்களிலும் மகிமையாக. ஆமென். அமருவோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 10 முடிய நாம் வாசிக்க கேட்போம். The Old Testament reading is taken from the book of Jeremiah, chapter 1, reading from 4 to 10. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்.
அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நிருப பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. Acts of the Apostles chapter 9 reading from 1 to 8. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாட பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரே ஆகிலும் ஸ்திரீகளே ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாண பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பகுதி வாசித்தாரித்து தேவனுக்கே மகிமை உண்டாவதா. சுவிசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 27-30 முடிய. Gospel according to Saint Matthew chapter 19 verses to read from 27 to 30. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 30 வரை. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாட வேண்டுமாக. கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 328ஆம் பாமாலையை பாடுவோம். பாமாலைகளிலே 328.
உன்னில் வேர் கொண்டார் இரக்கமான கரத்தால் அணைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்திரு, பேரோக துன்பம் அமருவோம். ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். உருவாக்கி நிரப்பும், ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். வாரும் தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடும். இப்படி வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் செயல்புரிய எங்களுக்கு நீர் பலனையும் ஆலோசனைகளையும் வழங்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அடிமை மறைத்தும் உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையை நாளி நிற்கின்றேன். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ருசியாக அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். எதிர்பாராத ஒரு ஆராதனை இந்த நாளிலே, கிறிஸ்மஸுக்கு பிறகு எதிர்பாராமல் நடைபெறுகின்ற ஒரு ஆராதனை என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவனுடைய வருகையும் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? இதுனா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். என்னன்ட்டு காலையில் 6 மணிக்கு ஆராதனை, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே. ஆனால் ஆண்டவருடைய வருகை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு நேராக நியாயத்தை தீர்க்க இயேசு கிறிஸ்து வருவார். ஆயத்தத்தோடு இருக்கின்றவர்கள் அதிலே பங்கு கொள்வார்கள், மகிழ்ச்சியோடு கூட அதிலே பிரவேசிப்பார்கள் என்பதற்கு இந்த அனுபவம் நம் அனைவருக்கு ஒரு பெருத்த அனுபவமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. The experience that we are experiencing today and expecting the time changes of our services reminds us how Jesus is going to come without any information. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே மிகவும் முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அவருடைய நாள் உலகம் முழுவதுமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஒருவேளை இந்த நபர் இல்லாமல்
புதிய ஏற்பாட்டை நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. நான் யாரை சொல்லுகின்றேன் என்று சொல்லி ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுத்தேன் இல்லைங்களா? இவர் இல்லாமல் புதிய ஏற்பாட்டை நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? எத்தனை நூல் கேட்கலையே? 27. இந்த 27 புஸ்தகங்களிலே 13 புஸ்தகத்தினுடைய சொந்தக்காரர் இவர். யாருங்க? பவுலா? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தூய பவுலினுடைய நாளை நாம் அனுசரிக்கின்றோமோ இல்லையோ, மற்ற திருச்சபைகள் இதை அனுசரிக்கின்றார்கள். ஏனென்றால் அத்தகைய ஊழியத்தை பவுல் செய்திருக்கின்றார். பவுல் என்று நாம் சொன்னவுடனே நம்முடைய நினைவுக்கு வருவதெல்லாம் சவுலாக இருந்து பவுலாக மாறின அப்போஸ்தலனை குறித்து நாம் சிந்தனைகளையும் சத்தியங்களையும் நம்முடைய நினைவிலே கொண்டு வருகின்றோம். உண்மைதான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் மிக அழகாக சொல்கின்றது, பவுல் மிகவும் திறமையான ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னால் மிகையாகாது. சிசிலியா பட்டணத்தை சார்ந்த நபராகவும், ஒருவேளை சிசிலியா பட்டணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற சதரன் டர்க்கி அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றால் இந்த பட்டணத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21:39. மிகவும் அதிகமாக படித்த ஒரு கல்விமான். he is a very educated person. எருசலேமிலே யூதர்களுக்கு போதகராகவும் யூதர்களுக்கெல்லாம் ஆசிரியராகவும் இருந்த கமாலியலுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து வேதத்தினுடைய சட்ட திட்டங்களையும் வேதத்தினுடைய நியாயப்பிரமாணத்தையும் மிக நுணுக்கமாக ஆழமாக அறிந்து கொண்ட ஒரு நபர் என்று சொன்னால் பவுல் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போஸ்தலர் 22:3. பவுல் ஒரு பரிசேயன். அப்போஸ்தலர் 26:5. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு கூடாரம் செய்கின்ற வியாபாரி. அப்போஸ்தலர் 18:31. ஆகையினாலே அவர் ஒரு மிகுந்த செல்வம் வாய்ந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பரிசேயன். அதையும் நீங்கள் அப்போஸ்தலர் 22:25 28 வரை நீங்கள் பார்க்கலாம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுகின்ற பொழுது சாட்சியாக இருந்த நபர்களிலே பவுலும் ஒருவர். அப்போஸ்தலர் 7:58. கிறிஸ்துவுக்கு பின்பு 3ஆம் நூற்றாண்டிலே பிறந்து ஏறக்குறைய 67வது நூற்றாண்டிலே அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பவுல் 3 முக்கியமான நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டார். 3 மிஷனரி ஜர்னிஸ். முதலாவது மிஷனரி ஜர்னியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின்பு 45-47 அப்போஸ்தலர் 13-14. இரண்டாவது மிஷனரி ஜர்னியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின்பு 51-53 அப்போஸ்தலர் 15:36-40, 16-17-18-1-22 வரை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது மிஷனரி ஜர்னியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின்பு 54-58ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர் 19-26 அவர் எருசலேமுக்கு வருகின்ற அந்த நிகழ்வையும் மிஷனரி ஜர்னியாக கருதப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 60வது நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பின்பு அப்போஸ்தலர் 27-28 நீங்கள் இதை வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஏற்கனவே சொன்னது போல
பவுல் இல்லாமல் புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்க இயலாது. ஏனென்றால் அத்தகைய நிருபங்களை அவர் எழுதியிருக்கின்றார். ஏற்கனவே சொன்னது போல 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கின்றார். இந்த 13 நிருபங்களை அவர் எழுத வேண்டிய சூழல் என்ன, எழுத வேண்டிய நோக்கம் என்ன என்பதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பவுலை போல ஒரு சிறந்த அப்போஸ்தலனை நீங்கள் வாழ்விலே காண முடியாது. ஆனால் பவுலை போல நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒவ்வொரு திருச்சபைக்கும் தன்னுடைய நிருபத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்துதான் ஜீவிக்கின்ற தேவன் என்றும், இயேசு கிறிஸ்துதான் நம்மை இரட்சிக்கின்றவர் என்றும், இயேசு கிறிஸ்துதான் நமக்கு வழி என்பதை மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 13 நிருபத்திலே 3 நிருபங்கள் பொதுவாக பாஸ்டரல் நிருபங்கள் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கும், ஒருவேளை போதக நிருபங்கள் என்று நாம் சொல்லலாம். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு மற்றும் தீத்து, இந்த 3 நிருபங்கள் ஏறக்குறைய ஊழிய நிருபங்கள் என்று நாம் சொல்லலாம். பொதுவான நிருபங்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் போன்ற நிருபங்கள் எல்லாம் அவர் பொதுவாக அந்தந்த திருச்சபைகளுக்கு எழுதினார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போக தன்னை சிறையிலே தள்ளின அதிகாரிகளின் மத்தியிலே, ரோம அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களின் மத்தியிலும் கூட இயேசுவுக்காக வைராக்கியமாக ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் பவுலை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. மற்றவர்களும் சிறைக்கு சென்றார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனால் எந்த அளவிற்கு என்றால் பவுலை போல யாரும் அத்தகைய பாடுகளை அவர்கள் அனுபவித்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலிமோனுக்கு எழுதின நிருபம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது எழுதின நிருபங்கள். சிறையில் இருக்கின்ற பொழுது எழுதுகின்ற நிருபங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தின் வாயிலும், துன்பத்தின் மத்தியிலும், காயங்களின் மத்தியிலும், உடல் வலிமையின் மத்தியிலும் மற்ற ஆத்துமாக்கள் கெட்டுவிடக்கூடாது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த சிறை நிருபங்களை பவுல் எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பவுல் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார் என்பதை நாம் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோமே, நாம் நினைக்கலாம் நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவர்களாக வந்ததினாலே நான் கிறிஸ்தவனாக மாறி இந்த இடத்திலே வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அல்ல. உங்கள் வாழ்விலே கர்த்தர் வைத்திருக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவேதான் இந்த இடத்திலே அவர் உங்களை அழைத்து வந்து அவருக்கு மகிமையாக, நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அவருக்கு மகிமையாக உங்கள் வாழ்க்கை இருக்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பவுல் ஏறக்குறைய 14 திருச்சபைகளை அவர் நாட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. எத்தனை? சில இறையாளர்கள் அல்லது இறையிலே அதிகமாக ஆர்வம் கொண்டிருக்கின்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பவுலுடைய ஊழியத்தின் வேகத்தை பார்த்து 14 இருக்க வாய்ப்பில்லை, அதற்கு மேலே அவர் திருச்சபையை நிறைவேறியிருக்கலாம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால்
உறுதியாக 14 திருச்சபையை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இன்றைக்கு எத்தனை கிலோமீட்டர் நாம் நடந்து வந்து நம்முடைய திருச்சபை ஆராதனையிலே பங்கு கொள்கின்றோம்? ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னால் எந்த ஏரியா சொல்கிறது? நம்ம திருச்சபையில் ரொம்ப தூரம் அப்படின்னா கொத்தனூர் ஒரு பக்கம் சொல்லலாம் இல்லைங்களா? அதான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம். நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து ஆராதனை சொல்கின்றோம் அல்லது ஆராதனை செய்கின்றோம். நாம் நினைக்கவே முடியாத அந்த காலகட்டத்திலே 1ஆம் 2ஆம் 3வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டிலே பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பரப்புவதற்காக 10,000 மைல்களை கால்நடையாகவும் கடல் வழியாகவும் கடந்து சென்று இயேசுவினுடைய ஊழியத்தை அல்லது நற்செய்தியை அறிவித்திருக்கின்றார். நம்மால் செய்ய முடியுமா? 10,000 miles on foot as well as on ship. ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல கப்பல் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அல்லது படகு என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற படகுகளைப் போல படகு கிடையாது. அது வெறும் மீன்பிடிக்க பயன்படுத்துகின்ற படகு, வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய படகு. காற்று வேகமாக இருக்கும் என்று சொன்னால், மழை வேகமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்க அந்த படகிலே எந்த விதமான ஆயத்தங்கள் செய்ய இயலாது. அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தான் நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக 10,000 மைல்கள், இதை நீங்கள் கிலோமீட்டராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 16,093 கிலோமீட்டர், 16,093 kilometers he covered for the sake of his name. அப்படிதானே? என் கருமையானவர்களே, 16,093 கிலோமீட்டர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் என்கின்ற ஒத்த வார்த்தையை சுமந்து வந்த ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னால் மிகையாகாது. பவுல் இயேசுவினாலே தேர்வு செய்யப்பட்ட அப்போஸ்தலர் கிடையாது. 11 அல்லது 12 இவர் கிடையாது. ஆனால் அந்த 12 சீஷர்களும் செய்யக்கூடாத, செய்ய முடியாத சில மிக முக்கியமான காரியங்களை பவுல் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் மனம் மாறுகின்ற பொழுது அல்லது தமசுக்கு செல்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் கீழே விழுகின்றார். அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நகரத்திற்கின்ற ஆண்டவருடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய தாசரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? 19ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்படியானால் அவர் இன்னமும் ஏன் குற்றம் பிடிக்கின்றார்? மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ போ. என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது? நீ போ, இவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கின்றான். இந்த வார்த்தை யார் சொல்வது என்றால், இந்த வார்த்தையை சொல்லுகின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் இவனை தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றால்,
இவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன். அதன் நிமித்தமாக அவன் எத்தனை பாடுகளை அவன் அனுபவிக்கப் போகின்றான் என்பதை நீ பார்க்க போகின்றாய். அனனியா கேட்கின்றார், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கின்றார், ஆண்டவரே, இந்த மனுஷன்தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று, இந்த மனுஷன்தான் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று, இந்த மனுஷன்தான் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்று அதிகாரத்தை பெற்று வந்திருக்கின்றான். அதற்கு தான் இந்த பதில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் அனைவருமே தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆகவே நமக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக செய்து முடித்தார். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றது அல்ல, மனுஷனால் கற்றதும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அதை கலாத்தியருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது, என்னை மனுஷர் அழைக்கவில்லை, நான் மனுஷனால் வந்தவன் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவே என்னை அழைத்து இந்த கனமான ஊழியத்தை நான் செய்யும்படியாக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அழைத்திருக்கின்றார். We are being called by Jesus Christ. We are being called by His grace and we are being protected by His love. ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கின்றார், ஆண்டவர் தான் நம்மை வழிநடத்திருக்கின்றார், ஆண்டவர் தான் நம்மை காத்திருக்கின்றார், ஆண்டவர் தான் நமக்கு குடும்பத்தை தந்திருக்கின்றார், ஆண்டவர் தான் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் ஆவிக்குரிய காரியங்களிலே என்பதை தான் இந்த நாளிலே பவுலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலை குறித்து நான் ஏற்கனவே முன்னுரையிலே சொன்னேன். கல்விமான், புத்திமான், வேதத்தை குறித்து அதிகமாக அறிந்த ஒரு மனிதன், பரிசேயன், ரோமன், இன்னும் அதிகமாக மிகவும் செல்வந்தன். ஆனால் அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 15:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பவுல் மிக அழகாக தன்னை குறித்து சாட்சி சொல்லுகின்றதை நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கின்றேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. Look at the humility of this committed person for God. நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதனாலே அல்லது துன்பப்படுத்தினதினாலே அப்போஸ்தலன் என்று என்னை அழைத்துக் கொள்வதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. இன்றைக்கு நாம் இதை சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருக்கின்ற காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக நாம் புரிந்து கொண்டு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பல சாதனைகளை அவர் செய்தாலும் பவுல் தன்னை தாழ்த்தை சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நான் அப்போஸ்தலரிலும் சிறியவனாய் இருக்கின்றேன், அப்போஸ்தலரிலும் நான் சிறியவனாய் இருக்கின்றேன். நான் தேவனுடைய பிள்ளைகளையும் சபையும் துன்பப்படுத்ததினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல.
But God did not leave him. அப்போஸ்தலர்கள் எல்லாம் தலை சிறந்த அப்போஸ்தலனாக பவுல் நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால் மிகையாகாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலிருந்து சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் என்னவென்றால், இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலும், நம்முடைய வார்த்தையிலும், நம்முடைய செயல்பாடிலும் பிறருக்கு அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எதிர்பார்க்காமல் இன்றைக்கு நேரம் மாற்றப்பட்டது. எத்தனை சிரமத்திற்குள்ளாக நாம் ஆளானோம் இல்லைங்களா? யூஸ்வலாக 8:30 சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 7:30 மணிக்கு எழுந்திருப்போம் இல்லைங்களா? எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு 8:30 மணி சர்வீஸ்க்கு 9 மணிக்கு வந்தார். ஆனால் கால்நடையாக்கும் கடல் பயணமாகும் இயேசு என்னை அழைத்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, இயேசுவினுடைய பாத்திரனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த அந்த ஒரே காரணத்திற்காக 16,093 கிலோமீட்டர் கடந்து சென்று, பல்வேறு இடங்களுக்கு சென்று, பல்வேறு பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், சிறைவாசம் இவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தும் இயேசுவை விட்டு விலகாமல் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த அப்போஸ்தலனாகிய பவுலை நம்முடைய வாழ்வின் மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். We need to keep Paul as an example in all our circumstances, no matter what comes in our life, that we stand for Christ. நான் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என்று எண்ணினேன். அவர் சொன்னது எல்லாம், அவர் வைத்திருந்த செல்வத்தை சொன்னார், அவர் படித்த பாடங்களை சொன்னார், அவர் கற்றுக்கொண்ட சட்டதிட்டங்களை எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு முன்பாக நான் குப்பையாக எண்ணுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய தாழ்மையை மீண்டுமாக அவர் காண்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடன் விசுவாசிகளே, பவுல் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க ஆசைக்கின்றேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே, நன்றாக கவனியுங்கள், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக நீங்கள் செய்கின்ற எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக, பரிசுத்த ஆவியினுடைய மகிமைக்காக செய்யுங்கள். இதைதான் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே நாம் வாசித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 30ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம். பேதுரு கேட்கின்றார் இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வருகின்றோமே, எங்களுக்கு என்ன
கிடைக்கும். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வார்த்தை இப்போ கூட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நான் ஒழுங்காக திருச்சபைக்கு வருவதற்கு, நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து, நான் ஒழுங்காக ஜெபிப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, உபவாசம் இருப்பதற்கு, கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு, இவைகள் எல்லாவற்றுக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு பதில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் நிமித்தமாக எல்லாவற்றையும் விட்டிருப்பீர்கள் என்று சொன்னார். நூறத்தனையாக அடைந்து, எத்தனை? நூறத்தனையாக அடைந்து அதோடு நின்று விடவில்லை, நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். You may ask, அதிகாலை 6 மணிக்கு நாங்கள் இங்கு வர வேண்டும் என்று சொன்னால், தூரத்திலிருந்து நாங்கள் 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ நாங்கள் வீடை விட்டால்தான் 6 மணி ஆராதனைக்கு நாங்கள் வர முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். இதனாலே எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், இதோ பதில். அந்த பதில் என்னவென்றால், நூறத்தனையான ஆசீர்வாதத்தை உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் தருவார். அதோடு கூட நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் குடும்பம் பெற்றுக்கொள்ளும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர், நம்மை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். அவர் ஆசீர்வதித்ததினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள். 2024 ஆண்டினுடைய 21வது நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து வந்திருக்கின்ற தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். கர்த்தருடைய தயவு இல்லாமல், கர்த்தருடைய துணை இல்லாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது நாள் வரையிலும் நம்மால் வந்திருக்க இயலுமா? I can challenge and tell, we cannot come. If not for God and His grace, we would have not journeyed so far. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் நிமித்தமாக நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை அறிந்தவனாக தான் பவுல் சொல்லுகின்றார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்தில், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கின்றவர் ஜீவிக்கின்ற கிறிஸ்து. இன்றைக்கு பவுலை போல நாமும் வைராக்கியம் உள்ளவராக, பக்தி உள்ளவராக, சாட்சி உள்ளவராக, அர்ப்பணிப்புள்ளவராக, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் துறந்து நிற்கின்ற ஒரு மனிதராக மாற கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கின்றார். ஆயத்தப்படுவோமா? நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கின்ற பொழுது நூறத்தனையான பலனையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்ததாமே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய எதிர்கால வாழ்வுக்கும் தந்தருள்வாராக. ஆமென். பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது தாசனும் உமது ஊழியக்காரனும் உமது அப்போஸ்தலனுமாகிய பவுலை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவரை கொண்டு நீ எத்தனை காரியங்களை செய்தீர், உமக்காக எத்தனை வைராக்கியத்தோடு, ஆண்டவர் எத்தனை பக்தியோடு, எத்தனை அர்ப்பணிப்போடு, எந்த சூழலிலும் என்ன பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்த பொழுதும் உமக்காகவே அவர் வாழ்ந்து உமக்காக இரத்த சாட்சியாக மரித்த அத்தகைய அர்ப்பணிப்புள்ள அப்போஸ்தலனுடைய வாழ்வை நாங்கள் திரும்பி பார்க்கவும், அவரோடு கூட எங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு குறைகளை சரி செய்ய எங்களுக்கு அருளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எதை செய்தாலும் மனுஷருடைய பார்வைக்கு அல்ல, தேவனுடைய மகிமைக்காக செய்ய அருள் தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நிசியா விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். 23ஆம் பக்கம்.
வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் சகல உலகங்களுக்கு உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிவிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிவிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் என்று பெறப்படுவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் விருத்தமாயிருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கின்றேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கின்றேன். பாம்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகின்றேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று சபையார் அமர்வும். சபையின் அறிவிப்புகளை அறிவிக்க நாம் கேட்போம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வழிபாட்டுக்கு வந்திருக்கும் யாவரையும் மற்றும் இணையதளம் வாயிலாக இணைந்திருக்கும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய காலை செய்தி அளித்த ரெவரண்ட் தியோடர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்கு உறுதுணையாய் வந்துள்ள சகோதரர் ஜெத்ரோ அவர்கள் யூடிசி மாணவராக இருக்கிறார், அவர்களையும் வரவேற்கிறோம். கன்வர்ஷன் ஆஃப் பால் என்ற தலைப்பிலே மிகவும் நேர்த்தியான அழகான செய்தி ஒன்று கேட்டோம். மிகவும் முக்கியமாக 4 குறிப்புகளை ஐயா அவர்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஒன்று, ஏன் நம்மளெல்லாம் அழைச்சிருக்காரா அப்போஸ்தலனுடைய பவுல் வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைச்ச 4 தலைப்புகள் ரொம்ப முக்கியமானது. வை வி ஆர் கால்ட் பை ஹிஸ் நேம், chosen ஃபார் ஹிஸ் க்ளோரி. ஏதோ நம்மளுடைய மகிமைக்காக அல்ல, இல்லை வம்சமாக கிறிஸ்தவர்களாக இருப்பதனால இல்லை, we have been called for his glory. அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அடிக்கடி காண்பிச்சார். chosen for his glory. எதற்காக? not just glory, for his gospel. இல்லையா? நல்லா இங்கே உட்காந்து ஆராதனை என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை, அவருடைய சுவிசேஷத்துக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அவரை பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. chosen for his glory, chosen for his gospel, chosen for the Gentiles. கிறிஸ்தவங்களுக்கே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய சகோதரருக்கு சொல்கிறது இல்லை, ஜென்டைல்ஸ் புறஜாதியாருக்கு அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவருக்கு அப்போஸ்தலன் பவுலையும் கூப்பிட்டார். நம்மளையும் அதே காரணத்துக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. ஜென்டைல்ஸ்னால் எங்கே இருக்கிறாங்க? வேற எங்கேயும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து டேபிளில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஜென்டைல்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் கிறிஸ்துவ அறியாதவங்களோ அவங்க எல்லாருமே ஜென்டைல்ஸ். ஸோ அவங்களுக்கு காஸ்பல் சொல்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் chosen ஃபார் த கிரேட்டஸ்ட் ரிவார்ட். எது நமக்கு இருக்க போகிற கிரேட்டஸ்ட் ரிவார்ட்? நித்திய வாழ்வு இல்லையா? மரணத்துக்கு அப்புறமும் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அறிகிறதுமே அதுதான் த கிரேட்டஸ்ட் ரிவார்ட். ஒரு ஹெவன், ஒரு பரலோகம், ஒரு பொற்வீதி, ஒரு வெள்ள அங்கி கிடைக்க போகுது இல்லையா? தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ரிவார்ட். ஸோ அந்த கிரேட்டஸ்ட் ரிவார்டு வேணும்னா we have to be chosen for the glory, chosen for the gospel, chosen for the Gentiles. அப்போ ஐயா அப்போஸ்தலர் பவுலை பற்றி நிறைய காரியம் சொல்லும்போது நான் ஒன்று கேட்ட ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுவும் சொன்னால் உங்களுக்கு நல்லமாக இருக்கும்னு நினைக்கிறேன். he was not an unbeliever becoming a believer. கிறிஸ்துவை அறியாதவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர் இல்லை, he was an anti-Christian. கிறிஸ்துவை எதிர்த்தவர் he became a Christian. இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, கேட்டுக்கிறது இருந்துச்சு. இன்றைக்கு முதல் முறையாக ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்களை திருச்சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை முடிவில் போதகரையாளர்களே என்னையாவது சந்தித்து போகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் ஆண்டவருக்காய் படைக்கப்பட்ட காணிக்கை 1,15,172 ரூபாய் ஆகும். இன்றைக்கு ஆல்டர் ஃப்ளவர்ஸ் மற்றும் தேநீர் அளித்த சகோதரர் அனில்குமார் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். வழக்கம் போல வருகின்ற புதன்கிழமை 6:30 மணிக்கு மாலை பைபிள் ஸ்டடி ஜூம் மூலமாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஆலயத்திலே நைட் பிரேயர், இரவு ஜெபம் நடைபெறும். இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு சண்டே ஸ்கூல் எக்ஸாம் சினாட் நடக்கும். பீட்டர் கார்ட்டர் பேரிலே நடக்கின்ற சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையை கருதி பக்கத்து தெருவில் இருக்கிற கனடா சர்ச்
அங்கே வந்து சிஎஸ்ஐ கனடா சர்ச் அங்கே இருக்குது, அந்த வளாகத்திலே அது நடைபெறும். அதற்கு பெர்மிஷன் கொடுத்த கனடா சர்ச் பாஸ்டரேட் கமிட்டி மற்றும் அவருடைய ஆயர் ரெவரன் சுஜித் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்பவர்கள் 21ஆம் தேதி மிஸ்டர் ஜி சார்லஸ் பிரபு, 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜூலி ஏஞ்சல் ஜே, மிஸ்ஸஸ் எஸ் ஜோஸ்பின் கெல்வினா ஃப்ளாரன்ஸ், 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே பாரதி, அனிட்டா சுசன், 25ஆம் தேதி மிஸ்டர் எஸ் டி மனோகரன், 26ஆம் தேதி மிஸ்டர் ஆர் இமானுவேல். திருமண நாள் காண்பவர்கள் 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுதாகர் எம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாம் ஆண்ட்ரோ ஈஸ்டர் என், 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான் எபனேசர், 25ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மெல்வின் ப்ராஸ்பர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏ அனிஷ் ஏப்ரஹாம், 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆத்தர் நேல், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஆர் ஏப்ரஹாம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிறிஸ்டோ இமானுவேல் ராயன் டி, 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆதித்யா மாரிஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே கிஃப்ட்சன் சாமுவேல், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சி தியோசன் புஷ். கொயர் உங்களை வாழ்த்தி பாடும்பொழுது நீங்கள் முன் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படியாக வரவேற்கிறோம். இத்துடன் அறிவிப்புகள் முடிந்தது.
அப்பம் பிட்குதலுக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். 27ஆம் பக்கம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுவதினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடியவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. தேவனுடைய நாமமை மகிமைக்காகவும் காணிக்கை பாடலுக்கு ஆதாரமாக நின்ற நிலையிலே ஞான கீர்த்தனைகளிலே 154வது கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 154ஆம் கீர்த்தனை. அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம்.
பரிசுத்த பிதாவை உமது கிருபாசனில் பிரவேசிப்பதற்கு புதுதும் ஜீவனுமான மார்க்கத்தை தர்மையான குமான் இரத்தத்தினால் எங்கள் கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தனாயினும் அவர் மூலமாய் மண்டை வருகின்றோம். எங்களையும் இந்த காணிக்கையும் நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கின்றோம். ஆமேன். யாவரும் முழங்கால் படிட்டு சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசனமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாக்கி அப்பத்தை பெட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. இதுக்குமானும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமியும் அவைகளில் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதன் சாயலாக உண்டாக்கினீர். பாவத்தில் விழுந்தபோது புதிய படைப்பில் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிழ்ச்சியான நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. ஆம் பிதாவை, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதருக்குமா அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் தன்மையை தொரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தும் செலுத்தமில்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பும் வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகின்றோம், உயிர்த்தெழுந்த அறிக்கையிடுகின்றோம், திரும்பி அவரை காத்திருக்கின்றோம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்பும் வருவளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அது பரிசுத்தாவினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு கூட பிரார்த்தனை செய்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலும் வளர கிருபை செய்தருளும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி அவள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே,
சற்று நேரம் அமைதியாக இருந்து தகுதியற்ற நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தினார் என்பதை உணர்ந்து தாழ்மையின் செபத்தை செப சிந்தையோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். மேசின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கின்ற நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக கர்த்தருடைய பந்தியில் சேர.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, தர்மியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2024ஆம் ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்து 21 நாட்கள் எங்களை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை பயனடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தாசனும் உம்முடைய ஊழியக்காரனும் உம்மால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அப்போஸ்தலனுமாக இருந்த பவுலுடைய வாழ்வை குறித்து நாங்கள் தியானிக்க அருள் செய்ததற்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய பக்திக்காக, வைராக்கியத்திற்காக, வாஞ்சைக்காக, அர்ப்பணிப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எதை செய்தாலும் மனிதர்களுக்கல்ல கடவுளுக்கே நாங்கள் செய்கின்றோம் என்கின்ற உணர்வை எங்களுக்கும் நீர் தாரும் கர்த்தாவே. செய்கின்ற எல்லாவற்றிலும் நம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். வந்த உமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளுமாய் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நம்முடைய வருகை பரியந்தும் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் முடிசூடப்பட, நம்முடைய சட்டையின் மறைவிலே நாங்கள் பாதுகாக்கப்பட, எங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து தந்து பயனடத்த வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 299ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலைகளிலே 299.
அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு ருசியாக உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். உலகத்திற்கு நேராக செல்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தி எல்லா பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வாதத்தை நல்கியருள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று பாருங்கள்.